வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி டு லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நெக்ஸ்ட் 50 செட் ஆஃப் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வறுமையில் கொடிய வறுமையாகும் என்று திருவள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னா, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல்னு அர்த்தம். கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம்னு அர்த்தம். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா குகை ஓவியங்கள்னு அர்த்தம். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 4312 இஸ் த ஆன்சர். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? குறில் எழுத்தோட எண்ணிக்கை வந்து 2. மொத்தம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 இருக்கு. அதில் குறில் எழுத்து மட்டும் 2 இருக்கு. இன்ஸ்கிரிப்ஷன் தமிழ் சொல் காண்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நன்னூலில் எத்தனை நெடில்கள் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்று பவணந்தி முனிவர் கூறுகிறார் அப்படின்னா 40 நெடில் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பொறுத்துக. துறைமுகம் அப்படின்னா ஹார்பர் அப்படின்னு அர்த்தம். புயல்னா ஸ்டோம்னு அர்த்தம். மாலுமினா செயலர்னு அர்த்தம். நங்கூரம்னா ஆங்கர்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி 4321 இஸ் த ஆன்சர். வலிமையுள் சிறந்த வலிமை எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம். இ அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம். ஏ அப்படின்னா அம்புன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 3241 இஸ் த ஆன்சர். விடுபட்ட இடத்தை நிரப்புக. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறியவர் யார்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ்னு அர்த்தம். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா சப்மரைன் அர்த்தம். கடல்வாழ் உயிரினம்னா மெரைன் கிரியேச்சர்னு அர்த்தம். கப்பல் தளம்னா ஷிப்யார்ட்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி 1432 இஸ் த ஆன்சர். பற்றற்ற துறவியரினும் மேலானவர் யார் என்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. கதைப்பாடல் அப்படின்னா பேலட்னு அர்த்தம். துணிவு அப்படின்னா கரேஜ் அப்படின்னு அர்த்தம். தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம். ஒற்றுமைனா யூனிட்டின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி 2314 இஸ் த ஆன்சர். கூற்று 1. ஐ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் தலைவனாகும். கை என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் ஒழுக்கமாகும். ஸோ ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி. இது 2மே சரியாக தான் இருக்கு. அதான் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வந்து பவணந்தி முனிவர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்ற குறளில் பயின்று வரும் அணி யாது அப்படின்னா ஓமை அணி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்மையுள் இன்மை விருந்தரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி பயின்று வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள்னு அர்த்தம். ஆம்பிஷன்னா லட்சியம்னு அர்த்தம். ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமைன்னு அர்த்தம். நெய்பர்னா அயலவன் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 2341 இஸ் த ஆன்சர். இன்மை வறுமை அப்படின்றது மீனிங். ஒரு ஆள் அப்படின்னா தவிர்த்தல்ன்றதா மீனிங். மடவார்னா அறிவற்றார்னு அர்த்தம். நிறை அப்படின்னா சால்புன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி 1234 இஸ் த ஆன்சர். கூற்று 1. வி என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் மலராகும். இது சரி. பே என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் மேகமாகும். இது தப்பு. ஸோ கூற்று 1 மட்டும் சரி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. ஐலாண்ட் அப்படின்னா தீவுன்னு அர்த்தம். நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம்னு அர்த்தம். வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா வனவிலங்குகள் அப்படின்னு அர்த்தம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி 4231 இஸ் த ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள வகர வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 4 எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல். சேரிட்டி அப்படின்னா ஈகை. டிஜினிட்டி அப்படின்னா கண்ணியம். டாக்டரைன் அப்படின்னா கொள்கை. ஸோ ஆப்ஷன் ஏ 3142 இஸ் த ஆன்சர். தவறான இணையை தேர்வு செய்க. இதில் பொறுத்தல் அப்படின்றது தொழிற்பெயர்ன்றது சரியாக தான் இருக்குது. அகழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அதுவும் சரியாக இருக்குது. மரத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் இதுவும் சரி. பொறை அப்படின்னா வினையச்சம்னு இருக்குது. இது தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது தப்பானதான் கேட்டிருக்காங்க. பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி. சே அப்படின்னா உயர்வு அப்படின்னு அர்த்தம். நே அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். நை அப்படின்னா இழிவுன்னு அர்த்தம். கூ அப்படின்னா பூமின்னு அர்த்தம். நம்ம ஏதாவது பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னா சே அப்படின்வாங்க எல்லாருமே. சே இவ்வளோ படிச்சிட்டியா நீ அப்படின்னு வந்து நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அது வந்து உயர்வாக நினைக்கிறது சே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நே அப்படின்னா நேசம் அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேனா அன்பு. நைனா இழிவு. நைன்ட்டு இருக்காத எப்போ பார்த்தாலும் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ அது வந்து இழிவுபடுத்துறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து 3421 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். பேரபிள் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லை தேர்வு செய்க. பேரபிள் அப்படின்னா உவமைன்னு அர்த்தம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாரஸ்ட்ரி என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல்னு அர்த்தம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாரஸ்ட்னு அதிலே இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்பது ஒரு பொருளாகும் அப்படின்னா சொல்ல வந்து நெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சொல்லு நெல் ரைமிங்காக இருக்குது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ல வந்து நெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. ஃபிலாசபி அப்படின்னா இது தத்துவம் அப்படின்னு அர்த்தம். இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம். சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மைன்னு அர்த்தம். ஸோ ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி 3412 இஸ் த ஆன்சர். பொருந்தாத இணையை தேர்வு செய்க.
தே அப்படின்னா கடவுள் அப்படின்றது சரி. மேனா மேகம் கிடையாது. மேனா அன்புன்னு அர்த்தம். ஸோ அது தப்பு. யானா அகலம் சரி. வைனா புல் சரி. அப்போ பொருந்தாத இணையை தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் பொருந்தாமல் இருக்கு. அதுதான் ஆன்சர். தே அப்படின்னா கடவுள். தேவதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவதை மாதிரி கடவுள் இருந்தார் அப்படின்னா தே கடவுள். யா அகலம். வை புல். வைக்க புல்லு சொல்லுவோம். இது வந்து சேர்த்தே படிக்கலாம். வைக்க புல்லு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மாட்டுலாம் சாப்பிடுவோம் இல்லையா? அது. ஸோ வை புல் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. யா அகலம். யானா அகலம்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பொறுத்துக. மொழியியல் அப்படின்னா லிங்குவஸ்டிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒலியியல் அப்படின்னா ஃபோனாலஜி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பட்ரி அப்படின்னு அர்த்தம். எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு அர்த்தம். ஸோ 2413 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. நோ அப்படின்னா நோயின்னு அர்த்தம். சோ அப்படின்னா மதில்னு அர்த்தம். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு அர்த்தம். மை அப்படின்னா அஞ்சனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ அப்படின்னா நோய். நோய்க்கு வந்து நம்ம எப்பவுமே நோ தான் சொல்லுவோம். அது வந்து சின்ன குறில் நோ போட்டுக்கணும். நெடில் நோ போட்டுறக்கூடாது. நோ அப்படின்னா நோய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா மதில். மதில்னா செவுரு தானே. செவுரை தாண்டினதுக்கப்புறம் சொப்பா தாண்டிட்டேன்டா அப்பா சாமி அப்படின்னு இருக்கும்ல நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் போட்டு. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. மைனா அஞ்சனம். அஞ்சனம் வந்து மை வச்சுக்கிட்டா கண்ணில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2413 இஸ் த ஆன்சர். பொறுத்துக. நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோக்லோர் அப்படின்னு அர்த்தம். அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட்னு அர்த்தம். நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி 2143 இஸ் த ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள பகர வரிசை எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 5 எழுத்து இடம்பெற்றிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னு அர்த்தம். உழவியல் அப்படின்னா ஆக்ரோனமி அப்படின்னு அர்த்தம். பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன் அப்படின்னு அர்த்தம். நெற்பயிர் அப்படின்னா பேடின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 3142 இஸ் த ஆன்சர். மொழியை எத்தனை வகையாக்குவர் அப்படின்னா 3 வகையாக சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை அப்படின்னு அர்த்தம். காட்டசி அப்படின்னா நற்பண்பு அப்படின்னு அர்த்தம். ரெசிப்ராசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறின்னு அர்த்தம். வெல்த் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி 4312 இஸ் த ஆன்சர். பொறுத்துக. பட்டம் அப்படின்னா டிகிரின்னு அர்த்தம். கல்வி அறிவு அப்படின்னா லிட்ரஸின்னு அர்த்தம். வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ் அர்த்தம். ஒழுக்கம்னா டிசிப்ளின் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 4321 இஸ் த ஆன்சர். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருளை காண்க. நோ அப்படின்னா வறுமை. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 40 நெடில் எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். 2 குறில் எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். தொல்காப்பியர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஓரெழுத்து ஒரு மொழி எவையெனின் நெட்டெழுத்து 4 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் அப்படின்றது இது வந்து தப்பாக இருக்குது. நெட்டெழுத்து 7ன்னு சொல்லியிருப்பார். இங்கே 4ன்னு இருக்குது. ஸோ இது தப்பு. குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவதில்லை என்பதே குற்றெழுத்து 5 மொழி நிறைபிலவே என்பார். இது மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி இஸ் த ஆன்சர். பொருந்தாத இனியை கண்டறிக. உரையாடல் அப்படின்னா டயலாக் அப்படின்னு இருக்கு. சரி. ஊடகம் அப்படின்னா மீடியான்னு அர்த்தம். மேகசைனா உரைநடைன்னு இருக்குது. இது தப்பு. இதழ்கள் அப்படின்னா ஜேர்னலிசம்ன்றது சரி. ஸோ ஆப்ஷன் சி மேகசைன் உரைநடை இது மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்க. தீயை வந்து குறிக்காத ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அந்த மீனிங் குறிக்காத வந்து வலிமை அது மட்டும் தான் குறிக்கல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் கா சோலை. கா சோலை அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கிட்டாவே ஞாபகம் இருக்கும். கா அது ஓரெழுத்து ஒரு மொழிக்கான மீனிங் வந்து சோலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் உன் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ்காணும் கூற்றுகளில் இடம்பெறும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. பூ என்னும் சொல் மலரையும் பெண்ணையும் குறிக்கும் அப்படின்றது சரி. பா என்னும் சொல் செய்யுளையும் எழுத்தையும் குறிக்கும்ன்றதும் சரி. வா என்பது வருதல் என்னும் வினையை குறிக்கும் அப்படின்றதும் சரி. கோ என்பது கோவிந்தனின் பெயர் கிடையாது. அது தப்பு. ஸோ 1, 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கைனா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இதில் அகர வரிசைப்படுத்துறது தவம், தாளாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். அதான் கரெக்ட் ஆன்சர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.